ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க ரவி. ஆக்சுவலி இந்த 10,000 பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நிறைய 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. பட் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாலும் அந்த அளவுக்கு எதுவுமே ஒர்த்தா இல்லை. எனக்கு அந்த பட்ஜெட்டில் பெஸ்ட்டு ஒர்த்து அப்படின்னு தோணுன ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன்னா அது Poco M6 Pro 5G தான். ஆல்ரெடி ஒரு வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கே காம்படிஷனாக அவங்களுக்கே டஃப்பாக மோட்டோ கிட்டேருந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆயிருக்கு, Moto G34 5G. ஸோ அந்த வகையில் ஆல்ரெடி எனக்கு பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய Poco M6 Pro 5G அண்ட் Moto G34 5G இந்த ரெண்டு பெஸ்ட்டான 5G ஸ்மார்ட் ஃபோனில் எது தி பெஸ்ட்டாக இருக்குது அதை தான் இந்த வீடியோவில் நம்ம கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, இதில் பெஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் எது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அதற்கு நம்மளுடைய டே டு டே ஆஃபர் அப்படின்ற டெலகிராம் சேனலில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும். ஆக்சுவலி இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய ஆஃபர்ஸ் அண்ட் ப்ரைஸ் ட்ராப் டீடைல்ஸ் எல்லாத்தையும் நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆஃபர்ஸை மிஸ் பண்ணக்கூடாது, ப்ரைஸ் ட்ராப் ஆகக்கூடிய ப்ராடக்ட்டை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க. டெலகிராம் சேனலுக்கான லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரி, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ எப்பவும் போல் ஃபஸ்ட்டு லுக் அண்ட் டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதில் இந்த Moto G34 5G இது லான்ச் பண்ணிருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தோம்னா ஆக்சுவலி 3 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பிளாக், ப்ளூ, க்ரீன் அப்படின்ற கலர் ஆப்ஷன். இதில் அந்த ப்ளூ கலர் மட்டும் வீகன் லெதர் மெட்டீரியல் அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ப்ரீமியமான லுக்கில் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி உண்மையிலேயே ரொம்பவே ப்ரீமியமான ஒரு லுக், இந்த செக்மெண்ட்டுக்கு சூப்பராக இருக்குப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு லுக்கில் தான் ஆக்சுவலி அந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. பட் இது போக அந்த பிளாக் அண்ட் க்ரீன் கலர் ஆப்ஷன் ஆக்சுவலி என்ன மெட்டீரியல், கிளாஸா பிளாஸ்டிக், அதை பற்றி எதுவுமே வாயை திறக்கல. ஸோ அது என்ன அப்படின்றது எக்ஸாக்டாக தெரியல. தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா 180 கிராம்ஸ்க்கான வெயிட், 8 mm திக்னஸோட ரொம்பவே ஸ்லிம்மான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாகவே இங்கே இந்த செக்மெண்ட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுவே இந்த பக்கம் Poco M6 Pro 5G பார்த்தோம்னா 2 கலர் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. பிளாக் அண்ட் க்ரீன் அப்படின்ற கலர் ஆப்ஷன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரெண்டுமே பின்பக்கம் கிளாஸ் பேக் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி 199 கிராம்ஸ்க்கான வெயிட், 8.3 mm திக்னஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ வெயிட் மட்டும் நமக்கு மோட்டோவை கம்பேர் பண்ணும்போது Poco M6 Pro 5G லைட்டாக கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் ரொம்ப அதிகம் கிடையாது, 200 கிராம்ஸ்குள்ளே தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அடுத்து டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் மோட்டோ பார்த்தோம்னா இங்கே ஆக்சுவலி 6.5 இன்ச்சஸ்க்கான சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் யூஸ்வலாக எல்லா பிராண்டுமே 6.7 இன்ச்சஸ் போவாங்க. இவங்க கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சு கம்மி பண்ணியிருக்காங்க. மற்றபடி இது HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே தான். 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் ரேட், 500 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் வேல்யூ அண்ட் பாண்டா கிளாஸ் ப்ரொடெக்ஷனோட ஆக்சுவலி இவங்க இந்த டிஸ்பிளே அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் போகோ பார்க்கும்போது 6.7 இன்ச்சஸ்க்கான சைஸில் தான் டிஸ்பிளே. பட் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே, 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இது போக இதுலேயும் 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் ரேட் இருக்குது. 550 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கார்னிங் கிளாஸ் 3க்கான ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் எனக்கு மோட்டோவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை இந்த டிஸ்பிளே தான். ஸோ 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம், ஓகே. பட் ஆனால் அந்த HD ப்ளஸ் ரெசல்யூஷன் அப்படின்றத ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனாக கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். ஈவன் 120 ஹெர்ட்ஸ் இல்லாமல் 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இங்கே HD ப்ளஸ் ரெசல்யூஷன் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றது மட்டும் மோட்டோவில் ஒரு சின்ன நெகட்டிவாக எனக்கு இங்கே தோணுது. அதே மாதிரி டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனும் பாண்டா கிளாஸ் கார்னிங் கிளாஸ் Poco M6 Pro கொடுத்த மாதிரி இங்கே கொடுத்துருந்தாங்கன்னா அதுவும் பெட்டராக இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது டிஸ்பிளே மோட்டோவை கம்பேர் பண்ணும்போது Poco M6 Pro 5G ஒரு பாயிண்ட் அஹெடாக இருக்குது. அதே மாதிரி பேட்டரி கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சேம் தான். 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ண 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் தான் ரெண்டுத்துலேயுமே இருக்குது. பட் பாக்ஸில் இருக்கக்கூடிய சார்ஜர்னு பார்க்கும்போது மோட்டோவில் 20 வாட்ஸ்க்கான சார்ஜர் பாக்ஸில் கொடுக்குறாங்க. அண்ட் போக்கோலையும் 22.5 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுக்குறாங்க. ஸோ அந்த வகையில் சப்போர்ட் 18 வாட்ஸ்க்கான சார்ஜிங் ரெண்டுத்துலேயுமே இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி ரெண்டுத்துலையுமே பெஸ்ட்டான ப்ராசஸர் இருக்குது. இதில் மோட்டோ பார்த்தீங்கன்னா Snapdragon 695 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி Snapdragon 695 உங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ 20,000 செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இப்போவும் கூட நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ப்ராசஸரை இவ்வளவு கம்மியான செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது உண்மையிலே பெஸ்ட். மற்றபடி இது 6 nanometerக்கான ப்ராசஸர், LPDDR4X UFS 2.2க்கான சப்போர்ட் இருக்கும். 4.4 lakhக்கான Antutu அப்படின்றது இந்த ப்ராசஸருக்கு ஆக்சுவலி வரும். அதுவே இந்த பக்கம் நம்ம போக்கோ சைடுக்கு வந்தோம்னா ஆக்சுவலி இதில் Snapdragon 4 Gen 2 அப்படின்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது 4 nanometerல ஃபேப்ரிகேட் பண்ணிருக்கக்கூடிய ப்ராசஸர். இதுவுமே ஒரு நல்ல ப்ராசஸர் தான். ஆக்சுவலி CPU வைஸ் பார்க்கும்போது நமக்கு Snapdragon 695க்கு ஈக்குவலாக ஈவன் ஒரு பாயிண்ட் அஹெடாக இன்னும் கொஞ்சம் பெட்டரான CPU அப்படின்றது ஆக்சுவலி இந்த Snapdragon 4 Gen 2ல இருக்கும். ஸோ அதனால் CPU பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது Snapdragon 4 Gen 2வும் பெஸ்ட்டாக இருக்கும். பட் எங்கே பிரச்சனைனா GPU தான் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாங்க இந்த Snapdragon 4 Gen 2ல. அதனால் கேமிங் சைடுக்கு போகும்போது உங்களுக்கு Snapdragon 695 அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த Snapdragon 4 Gen 2 கொடுக்காது. அது மட்டும் தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. மற்றபடி இதுலேயுமே LPDDR4X UFS 2.2க்கான ஸ்டோரேஜ்க்கான சப்போர்ட் தான் இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 5G பேண்டுக்கான சப்போர்ட் இருக்கும். அண்ட் மோட்டோவில் பார்த்தீங்கன்னா 13 5G பேண்டுக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து கேமரா பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துலையுமே சேம் தான். ரெண்டுத்துலையுமே 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி, f1.8க்கான அபேச்சர் வெளியோட கொடுத்துருக்காங்க. இது போக ஒரு 2 மெகா பிக்சலுக்கான கேமரா இருக்குது. பட் மோட்டோவில் அந்த 2 மெகா பிக்சல் மேக்ரோக்கு கொடுத்துருக்காங்க. போக்கோவில் போர்ட்ரேட்காக கொடுத்துருக்காங்க. இது போக முன்பக்கம் செல்ஃபின்னு வரும்போது மோட்டோவில் நமக்கு 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கொடுத்துருக்காங்க. பட்
போக்கோவில் உங்களுக்கு 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் கிடைக்கும். பட் மெகா பிக்சல் அப்படின்றது டசன்ட் மேட்டர். ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு பெரிய லெவலான கேமரா பர்ஃபார்மன்ஸ் செல்ஃபியில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்கும். பட் ரியர் கேமரா அந்த 50 மெகா பிக்சலுக்கான கேமரா அப்படின்றது ஓரளவுக்கு டீசென்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸாக உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். மற்றபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே ரியர் சைட் ஃப்ரண்ட் சைட் ரெண்டுத்துலையுமே மேக்ஸிமம் 1080 பிக்சல் 30 FPS தான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். கேமராவுக்காக பெருசாக கன்சிடர் பண்ணாதீங்க. ஓகேவான கேமரா பர்ஃபார்மன்ஸ் தான் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே உங்களுக்கு கொடுக்கும். மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நமக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலையுமே நமக்கு ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் இருக்குது. ஸோ டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் எந்த ஸ்மார்ட் ஃபோன்லையுமே கிடையாது. ஸோ ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு இல்லைனா 2 சிம் தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். இது போக ரெண்டுத்துலையுமே 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் மோட்டோவில் டியூவல் ஸ்பீக்கர் டால்மி அட்மாஸ்க்கான சப்போர்ட் ஆக்சுவலி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் டியூவல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்கிறது உண்மையிலேயே மோட்டோவில் ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்குது. பட் Poco M6 Pro பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கிடைக்கும். இது போக IP53 ரேட்டிங் உங்களுக்கு போக்கோவில் இருக்கும். IP52 ரேட்டிங் இங்கே மோட்டோவில் இருக்கும். பட் IP ரேட்டிங் அப்படின்றது பெரிய விஷயம் தான் கிடையாது. ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ஸ்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஸ்பிளாஷ்லேருந்து உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அந்த அளவுக்கு தான். மற்றபடி Android 14 OSோட ஆக்சுவலி மோட்டோ லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டாக்வே இருந்தாலும் சில பிளாட்வர்ஸ் மோட்டோவுடைய ஓன் ஆப்ஸ்லாம் சில ஆப்ஸ் இருக்கும். பட் அதை தாண்டி உங்களுக்கு பெரிய ஆட்ஸ்லாம் இருக்காது. பட் போக்கோவில் பார்க்கும்போது Android 13 தான் வருது. ஆனால் நிறைய பிளாட்வர்ஸ் நிறைய ஆட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த UIயில் இருக்கும். மற்றபடி போக்கோவில் உங்களுக்கு 2 வருஷத்துக்கான OS அப்டேட் அண்ட் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச்க்கான அப்டேட் கொடுக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ Android 15 வரைக்கும் போக்கோவில் உங்களுக்கு அப்டேட் வரும். அண்ட் மோட்டோ பார்க்கும்போது 1 வருஷத்துக்கான OS அப்டேட் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச்க்கான அப்டேட் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. பட் Android 14 வரதுனால மோட்டோலையும் உங்களுக்கு Android 15 வரைக்கும் அப்டேட் வந்துடும். ஸோ அந்த இடத்துலையும் பிரச்சனை கிடையாது. ஃபைனலி இப்போ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் அப்படின்னு வரும்போது ஆக்சுவலி ரெண்டுமே எக்ஸாக்ட் சேம் ப்ரைஸிங் தான். 4GB 128GB அப்படின்ற இந்த வேரியன்ட் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனே 10,999 அப்படின்ற ப்ரைஸிங்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது போக 6GB 128GB வேரியன்ட் 12,000 அப்படின்ற ப்ரைஸிங்க்கும் கடைசியாக போக்கோவில் மட்டும் 8GB 256GB வேரியன்ட் அப்படின்ற ஒரு வேரியன்ட் இருக்குது. இந்த வேரியண்ட்டுக்கு 13,500 அப்படின்ற ப்ரைஸிங் போக்கோவில் செட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த 256GB வேரியன்ட் மோட்டோவில் நமக்கு கிடையாது. ஸோ இது மட்டும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமாக இருக்குது. அந்த வகையில் உங்களுக்கு இந்த 256GB ஸ்டோரேஜ் வேணும்னு நினச்சிங்கன்னா அது போக்கோவில் மட்டும்தான் இருக்குது. அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. ஸோ ஓவரால் இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் ப்ரைஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்ததுலேருந்து கண்டிப்பாக ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட்டு தான். பெஸ்ட்டான ஃபீச்சர்ஸ் பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன்ஸாக கண்டிப்பாக ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் இருக்குது. பட் அதில் எது பெஸ்ட்டு எது இந்த செக்மெண்ட்டுக்கு ஓகே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஃபோக்கஸ்டாக கொஞ்சம் கேமிங்லாம் விளாடுவீங்க அப்படின்னும் பட்சத்தில் நீங்கள் போக்கோவை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் மோட்டோ சைட் போகலாம். ஏன்னா Moto G34 இருக்கக்கூடிய Snapdragon 695 அப்படின்றது உங்களுக்கு இன்னும் பெட்டரான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். Snapdragon 695 யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது உங்களுக்கு கேமிங்க்கு கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். மீடியம் கிராஃபிக்ஸில் செட் பண்ணி நீங்கள் ரொம்பவே ஸ்மூத்தாக நீங்கள் கேம் பிளேஸ் எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பண்ணிக்க முடியும். ஸோ அது கண்டிப்பாக மோட்டோவில் இருக்கக்கூடிய பாசிட்டிவாக இருக்குது. பட் ஆனால் HD+ ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே தான் கிடைக்கும். அது மட்டும் இதில் ஒரு நெகட்டிவ். அட் 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருப்பாங்க. இல்லை உங்களுக்கு கேமிங் அந்தளவுக்கு வேணாம், எனக்கு பர்ஃபார்மன்ஸ் நார்மலாக நல்லா இருந்தால் போதும், எனக்கு CPU தான் மெயின், GPU எனக்கு அந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன், அந்தளவுக்கு கேமிங்லாம் விளாட மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக போக்கோ சைடும் போகலாம். போக்கோலையும் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இந்த Moto G34 Snapdragon 695 ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். கேமிங் மட்டும்தான் அதில் கொஞ்சம் டவுன். பட் ஆனால் ஃபுல் HD+ ரெசல்யூஷனுக்கான ஒரு டிஸ்பிளே அப்படின்றது உங்களுக்கு போக்கோவில் கிடைக்கும். பட் ஆனால் போக்கோவில் சிங்கிள் ஸ்பீக்கர் தான். பட் மோட்டோவில் டுவல் ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு எது மெயினாக வேணும் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மற்றபடி கேமரா அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் பேட்டரி கெப்பாசிட்டி இதெல்லாம் பெருசாக நீங்கள் கன்சிடர் பண்ணாலும் ரெண்டுமே பெருசாக உங்களுக்கு வித்தியாசம் இருக்காது. ரெண்டுமே நெக் டு நெக் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இந்த பர்ஃபார்மன்ஸ் மட்டும் உங்களுக்கு எந்த பெர்ஃபார்மன்ஸ் வேணும், கேமிங் பர்ஃபார்மன்ஸ் வேணுமா இல்லை நார்மல் பர்ஃபார்மன்ஸ் வேணுமா, அண்ட் டிஸ்பிளே ஃபுல் HD+ ரெசல்யூஷன் வேணுமா, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வேணுமா அப்படின்றது இதை ஃபோக்கஸ் பண்ணி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த செக்மெண்ட்டில் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே கண்டிப்பாக பெஸ்ட்டான 5G ஸ்மார்ட் ஃபோனாக என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குது. பட் மோட்டோ இப்போ லான்ச் ஆகிறதுனால ஒரு 1000 ரூபா கார்டு ஆஃபர்ஸ் வேறு இருக்கும். ஸோ அதை அப்ளை பண்ணும்போது 10,000 ரூபாய்க்கு Moto G34 இப்போ உங்களால் வாங்க முடியும். ஸோ அந்த ஆஃபர் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் Moto G34க்கும் போகலாம். இதுவும் இந்த செக்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டாகவே இருக்குது.